வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி கேபிள் வச்சு 3 ஃபேஸ் சர்வீஸ் தான் வாங்குறோம். ஸோ இந்த வீடியோல வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் அந்த ஐடியா உங்களுக்கு என்னன்னு ஃபுல்லா புரியும். இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஐயப்பபுரத்தை தாண்டி நாட்டாமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல வந்து இன்னைக்கு சர்வீஸ் ஒர்க்காக வந்திருந்தோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, கீழ் வீட்ல வந்து 3 ஃபேஸ் சர்வீஸ் வச்சிருக்காங்க. அந்த சர்வீஸ் வந்து ஷிஃப்டிங் பண்றோம். மேல் வீடு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃபேஸ் சர்வீஸ் ஒண்ணு வாங்குறோம். தனித்தனி பாக்ஸா வாங்கி சர்வீஸ் ஒர்க் வாங்கி குடுத்தோம்னா, அந்த கேபிள் காஸ்ட்டும் அதிகமாகும். அதனால என்ன பண்ணோம், ஒரே பாக்ஸா வச்சு மேல ஒரு பஸ் பேர் வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் பேர் வச்சு சர்வீஸ் தர மாட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து பஸ் பேர் வாங்கி 2 சர்வீஸும் வாங்கிடலாம். மேக்ஸிமம் நாங்க அதிகமா வாங்குற பாக்ஸ் வந்து அசெம்பிள் சொல்லி தான் வாங்குறோம். ஏன்னா ரெடிமேட் பாக்ஸ் நாங்க வாங்குறதே கிடையாது. ரெடிமேட் பாக்ஸ்ல ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்லாம் வருது. அதனால ரெடிமேட் பாக்ஸ் இல்ல. நமக்கு புடிச்ச மாதிரி சொல்லி அசெம்பிள் பாக்ஸ் வாங்கிர்றோம். மெட்டீரியல் எல்லாமே டோட்டலா அன்னைக்கு எழுதி குடுத்துட்டோம். மெட்டீரியல் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒர்க்க ஸ்டார்ட் பண்றோம். மெட்டீரியல் என்ன வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே கம்பியா இருக்கும், வேஸ்ட் கவர் இருக்கும், புல்லட் ஹூக், ஆங்கர் போல்ட், HRC கேரியர், 720 லூப்பிங் ஒயர், அது இல்லாம 4 போல் RCCBல 2 வாங்கியிருக்கோம். மேல் வீட்ல ஒரு RCCB புதுசா சர்வீஸ் வாங்குறதுல குடுக்குறோம். கீழ் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, MCB மட்டும் தான் குடுத்திருந்தாங்க. MCB பதிலா நாங்க ஒரு RCCB ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒண்ணு வாங்கியிருக்கோம். அது இல்லாம பாலிகேப்ல வந்து 4 கோர் கேபிள் ஒண்ணு வாங்கியிருக்கோம். 16 ஸ்கொயர் எம்ல வாங்கியிருக்கோம். நாங்க வாங்கி யூஸ் பண்ற டேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்டர் கம்பெனி தான் வாங்கி யூஸ் பண்றோம். அது இன்சுலேஷன் நல்லா இருக்கு. மேக்ஸிமம் அந்த ஒண்டர் கம்பெனி தான் வாங்கி நாங்க யூஸ் பண்றோம். இந்த பாக்ஸ் எடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10 mm ஆங்கர் போல்ட் வாங்கியிருக்கோம். சில பேர் வந்து கோச்சஸ் ஸ்க்ரூ பண்றாங்க. இந்த 10 mm ஆங்கர் போல்ட் வாங்குனா இன்னும் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாவும் இருக்கும். மீட்டர் பாக்ஸ் மார்க் பண்ணதுக்கு அப்புறமே போர்டு கட்டிங் மிஷின்ல போட்டு கட் பண்ண ஆரம்பிச்சோம். கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணும்போது மட்டும் மேக்ஸிமம் கவனமா கட் பண்ணுங்க. ஏன்னா சில டைம்ல வந்து பிளேடு ஒரு டைம் கட் ஆகும். நம்ம கிளாஸ் போட்டு கட் பண்ணிட்டா நமக்கு இன்னும் சேஃப்டி தான். அதுக்கப்புறம் பாக்ஸ் தூக்கி நேர் வச்சு ரசம் பண்ணுறதுக்காக நேர் வச்சு 4 பக்கமும் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கு அப்புறமே ட்ரில் மிஷின்ல போட்டு, ஏன்னா ஆங்கர் போல்ட் தான் அடிக்கிறோம். அதனால ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 16 mm பிட் தான் போட்டிருக்கோம். ஆங்கர் போல்ட் போட்டு ஃபிட் பண்ணிட்டா போதும். அது எப்போ வேணாலும் நம்ம ஸ்பேனர் போட்டு கழட்டிக்கலாம். சில பேர் கோச்சஸ் ஸ்க்ரூ போடுறாங்க. கோச்சஸ் ஸ்க்ரூ போடும்போது என்ன ஆகும்னா, சில நாள் மழை அதிகமாக பெய்யும்போது என்ன ஆகும்னா, சேஃப்டியா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சேஃப்டி இல்லாத இடத்துல என்ன ஆகும்னா, துருப்பு ஏற ஆரம்பிக்கும். துருப்பு ஏறிச்சுன்னா பாக்ஸ் கட் ஆகி அந்த ஒரு பக்கம் காது மட்டும் லூஸ் ஆகும் இருக்கிற வெயிட்டுக்கு பதிலா. அதனால தான் மேக்ஸிமம் ஆங்கர் போல்ட் போட்டாவே ஃபுல் டைட்ல நின்னுக்கும். எந்த போல்ட் போட்டால் என்னப்பா நாங்கள் என்ன பாக்ஸை கழட்டவா போகிறோம், அந்த பக்கமே நாங்கள் சில பேர் நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஒரு நாள் வெளியில் எப்பயாவது டெம்பரரியாக நம்ம வைக்கிறோம் அப்படிங்கும்போது கூட கோச்சஸ் ஸ்க்ரூ வச்சு ஃபிட் பண்ணிட்டோம்னா, அது நாளடைவில் மழை பெய்யும்போது என்ன ஆகும்னா, துருப்பு ஏற ஆரம்பிச்சிடும். அந்த பாக்ஸ் அப்புறம் மறுபடியும் கழட்டும் போது என்ன ஆகும்னா, கழட்டவே முடியாமல் உளி சுற்றி வச்சு வெட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் நாங்கள் இப்போ ஆங்கர் போல்ட் போடுறோம். ஆங்கர் போல்ட் போட்டால் எப்போ வேணாலும் நம்ம ஸ்பேனர் போட்டு கழட்டிக்கலாம். அடுத்து கேபிள் எல்லாமே ட்விஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோம். ட்விஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமே யூஜி கேபிள் வந்து வாலில் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த லாப்ல வந்து ஒரு ஹோல்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் கேபிள் நேராக வரும். லாப்ல ஹோல்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே அது மழை இறங்காத அளவுக்கு அந்த இடமும் பேக் பண்ணிடுவோம். அடுத்தது வேஸ்ட் கவர் எடுத்து ரீல் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சோம். பில்டிங்க்கு கம்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா 90 அடிக்கு மேலே இருக்குது. அதனால இந்த ஸ்ட்ரே கம்பியை டபுளாக மிஷினில் வச்சு ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம். சிங்கிளாக போட்டாவே போதும்பா, எதுக்குப்பா டபுளாக சுற்றுறீங்க, இருக்கிற காஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிங்கிளாக போட்டிங்கன்னா கொஞ்ச நாள் தான் லைஃப் வரும். டபுளாக போட்டால் கொஞ்சம் லாங் லைஃப் வரும். அதுக்காக தான் நாங்கள் எல்லா கேபிளுமே வந்து வாங்கும்போது ஸ்ட்ரே கம்பியை டபுளாகவே ட்விஸ்ட் பண்ணி போடுவோம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டு கம்பி வாங்கிடுறாங்க. ஏன்னா வேஸ்ட் காப்பர் வாங்க மாட்டேங்கிறாங்க. வேஸ்ட் காப்பருடைய காஸ்ட் ரேட் அதிகம்னு சொல்லிட்டு கட்டு கம்பியை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. கட்டு கம்பி வாங்கி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நாளடைவில் மழை பெய்யும் போது அதுவும் துருப்பேறி கட் ஆக ஆரம்பிச்சிடும். கட் ஆனதுக்கப்புறம் அங்கங்கே கேபிள் வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். வேஸ்ட் காப்பர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அது நமக்கு இன்னும் பெஸ்ட்டாகவும் இருக்கும். வேஸ்ட் காப்பர் அவ்வளோ சீக்கிரம் துருப்பேறாது. லாங் லைஃபாகவும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேபிள் வந்து பஸ் பேரில் விட்டு ஒவ்வொரு ஆர்மர் கம்பியும் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த ஆர்மர் கம்பியை ரிமூவ் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா சில டைமில் ஒவ்வொரு டைம் கையை கிழிச்சிடும். இந்த ஆர்மர் கம்பியெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ள இருக்கிற கோரை தனித்தனியாக எடுக்க ஆரம்பிச்சோம். எடுத்ததுக்கப்புறமே 16 ஸ்கொயருக்கு 4 லெக் வாங்கியிருக்கோம். 4 லெக் ரவுண்ட் டைப்பில் வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா அலுமினிய கேபிளுக்கு அலுமினிய லெக் வாங்கியிருக்கோம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அலுமினிய லெக் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே ரிங் அடித்து அப்படியே போல்ட் வச்சு டைட் பண்ணுறாங்க. அப்படி டைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, லூஸ் ஆக ஆரம்பிக்கும். லூஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்பார்க் ஆக ஆரம்பிக்கும். ஸ்பார்க் ஆனதுக்கப்புறமே கேபிள் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். மெல்ட் ஆச்சுன்னா லூஸ் கான்டெக்ட் ஆகிடும். லூஸ் கான்டெக்ட் ஆனால் என்னப்பா ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிற சப்ளை வந்து விட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து MCBல மட்டும் தான் டைட் வைப்போம். பஸ் பார் வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம். ஏன்னா பஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சீல் வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த சீலை நம்ம ஓப்பன் பண்ணவே முடியாது. அது மீட்டருக்கே லைன் வரலன்னு சொல்லி EB-காரங்களை கூப்பிடுவோம். EB-காரங்களும் வந்து அப்புறம் சீலெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பஸ் பாரை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கே அப்போ தான் தெரியும் அந்த கேபிள் வந்து லூஸில் இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, மேக்ஸிமம் லெக் வாங்கி டைட் பண்ணுங்கள். லெக் வாங்கி டைட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டிங் பர்லேயே வச்சு டைட் பண்ணுறாங்க. கட்டிங் பர்ல எப்பவுமே ஃபுல் டைட் கிடைக்காது. கிரிப்பிங் டூல் வச்சு டைட் பண்ணினா அது எப்பவுமே ஃபுல் டைட்டில் தான் இருக்கும். அடுத்தது யூஜி கேபிள் இருக்கிற ஒவ்வொரு கோரும் தனியாக எடுத்துட்டு லெக் வச்சு கிரிப்பிங் டூலில் நல்லா கிரிப்பிங் பண்ணதுக்கப்புறமே ROB பஸ் பேரில் இருக்கிற ROB கொடுத்து போல் நட்டை போட்டு ஃபுல்லாக ஸ்பேனரில் டைட் வைக்கிறோம். ஏன்னா ஸ்பேனரில் டைட் வச்சா தான் ஃபுல் டைட்டில் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டிங் பர்லேயே போதும்னு சொல்லி ஃபுல் டைட்டு அதிலே வச்சுறாங்க. ஆனால் ஃபுல் டைட் அது ஆட மாதிரி தான் தெரியும். ஆனால் அதில் லூஸ் கான்டாக்ட் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்பேனர் செட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்பேனர் செட்டில் தான் ஃபுல் டைட் எப்பவுமே இருக்கும். அடுத்தது மீட்டர் பலகை எல்லாம் மார்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். மீட்டர் பலகையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, பலகையிலிருந்து மேலிருந்து ஒரு இன்ச்சு கேப் விட்டுருங்க. அதுலேருந்து 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணவே போதும். 3 ஃபேஸோட அளவு இதுதான். அதுக்கப்புறம் மீட்டர் பலகையிலேருந்து 8 ஹோல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். 2 பலகையுமே மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஹோல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். மீட்டர் பலகையில் 8 ஹோல்ஸ் பண்ணிட்டோம். அந்த 8 ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7 இது வந்து இன்கமிங், 2, 4, 6, 8 வந்து அவுட் கோயிங். அப்படி தான் டயக்ராமே 3 ஃபேஸோட டயக்ராம் அதுதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 720 வயரும் லெக் அடிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த 720க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ரவுண்ட் டைப் லெக் வாங்கி தான் காப்பர் லெக் வாங்கி யூஸ் பண்ணி கிரிப்பிங்கில் வந்து ஃபுல்லாக டைட் வைக்கிறோம். கிரிப்பிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, லெக்குக்கு மேலே வந்து இன்சுலேஷன் டேப் சுற்றுறோம். அந்த இன்சுலேஷன் டேப் எதுக்குப்பா சுற்றுறீங்க அப்படின்னா, மேலே இருக்கிற ஸ்லீவ் தெரியாமல் இருக்கிறது தான் இந்த இன்சுலேஷன் டேப்பே சுற்றுறது. சுற்றுனதுக்கப்புறமே பஸ் பேரில் வந்து ROBன்னு சொல்லி 2 மீட்டருக்கும் தனியாக பிரிச்சிட்டோம். பிரிச்சதுக்கப்புறமே போல் நட்டு போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணுறோம். ஸ்பேனரில் தான் டைட் பண்ணுறோம். ஸ்பேனர் செட் வாங்கி டைட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் எப்போவுமே ஃபுல் டைட்டில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2 RCC
ஆர்சிசிபி வாங்கியிருக்கோம். கீழ் வீட்டுக்கு ஒரு ஆர்சிசிபி, மேல் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆர்சிசிபி. இப்போ எம்சிபியே போதும்ல, எதுக்கு ஆர்சிசிபி வாங்குறீங்க அப்படின்னா, எம்சிபி வந்து ஷார்ட் சர்க்யூட்டில் மட்டும் தான் ட்ரிப் ஆகும். ஆனால் ஆர்சிசிபி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கம்ப்ளைண்ட் எர்த் லீக்கேஜ் இருந்தாலும் உடனே ட்ரிப் ஆகும். அதனால தான் மேக்ஸிமம் நாங்கள் எல்லா இடத்துக்குமே ஆர்சிசிபி தான் போடுறோம். அதுதான் எப்பவுமே உயிருக்கும் சேஃப்டி. நம்ம மேலேயே ஷாக் அடிச்சா ஆர்சிசிபி தான் முதல்ல ட்ரிப் ஆகும். ஏன்னா எம்சிபி வந்து ட்ரிப் ஆகாது. ஏன்னா சில பேர் எல்லாருமே எம்சிபி தான் போடுறாங்க. ஆனால் ஆர்சிசிபி வாங்கி யூஸ் பண்ணுங்க. அது சின்ன கம்ப்ளைண்டாக இருந்தாலும் ஆர்சிசிபி ட்ரிப் ஆகுதுன்னு சொல்லி ஆர்சிசிபி நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறதே கிடையாது. அடுத்து ஹெச்ஆர்சி கேரியர் எல்லாமே ஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மீட்டர் பலகையில் பார்த்தீங்கன்னா 8 வோல்ட்ஸுமே எடுத்து 8 ஒயருமே எடுத்து விட்டாச்சு. இன்கமிங் பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7. அவுட் கோயிங் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8. அடுத்தது ஹெச்ஆர்சி கேரியரில் இன்கமிங் கொடுத்து இன்கமிங்ல இருந்து அவுட் கோயிங் எடுத்து அடுத்து ஆர்சிசிபியில் தான் இன்கமிங் கொடுக்கணும். அடுத்தது ஆர்சிசிபி அவுட்புட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு லைன் கொடுக்க வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட சர்வீஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக ஒர்க் எல்லாமே டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னொரு வீட்டு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் வரைக்கும் கொடுத்து மீட்டர்ல இருந்து அவுட்புட் எடுத்து கேரியர் வரைக்கும் கொடுத்துட்டோம். கேரியரே ஏன் ஃபிட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த சர்வீஸ் வந்து ஒரு சர்வீஸ் ஷிஃப்டிங் பண்ணுறாங்க. அங்கே இருக்க கேரியர் வேஸ்ட் ஆகுமே சொல்லி அந்த கேரியர் எடுத்து தான் இங்கே ஃபிட் பண்ண போகிறோம். அங்கே ஒரு எம்சிபி இருக்குது. அந்த எம்சிபி வந்து அங்கேயே வச்சு மெயின் சுவிட்சாக வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்சிசிபி ஒன்று போட போகிறோம். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.